ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது. பாருங்க, கொர்நேலியு பற்றி எழுதப்பட்டிருக்கு. அவன் தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன், நல்ல ஜெபிக்கிற மனுஷன். அது மாத்திரமல்ல, தான தர்மங்கள் செய்கிற ஒரு மனுஷன். அதன் நிமித்தம் என்ன ஆச்சு? தூதன் தோன்றி ஒரு நாள், உன் ஜபங்கள் கேட்கப்பட்டது, உன் தர்மங்களும் உன் ஜபங்களும் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது, உன் ஜபங்கள் கேட்கப்பட்டது என்று தூதன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும், இந்த கொர்நேலியு தேவனை அறியாத ஒரு மனுஷன், ஆனாலும் கர்த்தர் பாருங்க அவனுக்கு எவ்வளோ ஒரு மேலான சிந்தனையை வைத்திருக்கிறார். நாமும் கூட நம்மால் ஆன தர்மங்களை மற்றவர்களுக்கு செய்வோம். அது மாத்திரமல்ல, ஜெபம் செய்வோம். இரண்டுமே முக்கியம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஜெபம் மாத்திரமல்ல, தன்னாலான உதவிகளை தர்மங்களை மற்றவர்களுக்கு செய்யட்டும். அப்படிப்பட்ட மேலான சிந்தனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். அவர்களை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.